நன்றாக கொதித்து நறுமணம் வந்து கொண்டிருக்கும் இந்த கரைசலுடன் தேவையான அளவிற்கு உப்பு சேர்க்கவும். அற்புதமான முறையில் கொதித்து அதிகப்படியான நறுமணத்துடன் இருக்கக்கூடிய சதகுப்பை கரைசலை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணமும் அதிகப்படியான நறுமணமும் நிரம்பிய இந்த கரைசலை நாம் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது தாளிதம் செய்வதற்காக 2 தேக்கரண்டி அளவிற்கு நல்லெண்ணெயை காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்துவிட்ட நல்லெண்ணெயில் தேவையான அளவிற்கு கடுகும் மற்றும் கறிவேப்பிலையும் சேர்க்கவும். நன்றாக பொரிந்த கறிவேப்பிலை கடுகுடன் நாம் கரைத்து வைத்துள்ள கரைசலை அதில் சேர்க்கவும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாம் தயாரித்த இந்த சதகுப்பை ரசத்தை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எடுத்துக்கொண்ட சதகுப்பை ரசத்தின் மீது நறுமணத்திற்காகவும் எளிமையான முறையில் ஜீரணத்தை மேம்படுத்துவதற்காகவும் சிறிது கொத்தமல்லி தழைகளை தூவ வேண்டும். மிகவும் அதி அற்புதமான மருத்துவ குணம், அதிகப்படியான நறுமணமும் சுவையும் இருக்கக்கூடிய இந்த சதகுப்பை ரசத்தை குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும், உடல் தேகம் மெலிந்தவர்கள் அனைவருக்கும் இது ஒரு ஏற்ற உணவு. மாதத்திற்கு 2 முறை இந்த ரசத்தை வைத்து சாதத்தோடு விட்டு பிசைந்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக உடல் தேரும். தேகம் மெலிந்து காணப்படுபவர்கள் தேக புஷ்டி அடைவார்கள். இது ஒரு அற்புதமான மருந்து. ஆகையால் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ. அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அளவிற்கு அதிகமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியதால் உடலில் தங்கியுள்ள நஞ்சுக்கள் வெளியேறுவதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை துளசியை கொண்டு பார்த்தோம். இப்பொழுது மிக கடுமையான மூட்டு வலிகளுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற மூட்டு வாதம். குறிப்பாக வாத நோய் வந்தாலே அந்த நோயினால் மூட்டு பகுதிகள் வீக்கம் காணப்படும், சதா காலமும் வலி ஏற்படும். ரொமாட்டிக் என்று சொல்லக்கூடிய முடக்குவாதம் வந்தால் நோய் தன்மை அதிகரித்து கை கால்களில் அளவிற்கு அதிகமான வலி தோன்றும். இதன் காரணத்தால் நம்மால் எழுந்து நடமாட முடியாத நிலை ஏற்பட்டு பாத வலி, நரம்புகள் வலி இவையெல்லாம் ஏற்படும். இதை முற்றிலும் தவிர்ப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை துளசி. துளசி ஒரு கிருமி நாசினியோடு இல்லாமல் பந்து கிண்ண மூட்டு பகுதியில் ஏற்படுகின்ற ஜவ்வு கிழிதல் மற்றும் அங்கு ஏற்படுகின்ற நீர்த்தன்மை, பசைத்தன்மை குறைதல் போன்ற நோய் வராமல் பாதுகாத்து மூட்டு வலி வீக்கத்தை குறைக்கும் என்பதால்
நாம் துளசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை முடக்கு நீற்றான் என்று சொல்லக்கூடிய முடக்கொத்தான். முடக்கொத்தான் மிக சிறந்த கிருமி நாசினி. வாத வலியினால் வருகின்ற வீக்கம், முடக்குவாதம் இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். ஆகையால் நாம் முடக்கொத்தான் என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. சுக்கு ஒரு கிருமி நாசினி. வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிற்கு இருப்பதால் நாம் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. ரொமேட்டிக் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய முடக்குவாத நோய், வாத நோய்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் காரணிகள் என்று பெயர். அந்த காரணிகள் வராமல் தடுத்து நிறுத்தி இரத்தத்தை சுத்திகரிக்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் துவரம் பருப்பு. துவரம் பருப்பு வாத வலியை நீக்கும். அளவோடு பயன்படுத்தினால் வாத வலியை குறைத்து வலி இல்லாமல் செய்யும் என்பதால் நாம் துவரம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் உப்பு. சுவைத்தன்மை அறிவதற்கும் நோய்த்தன்மை குறைந்து நீர் வேட்கை அதிகரிக்காமல் இருப்பதற்கும் உப்பு பயன்படும் என்பதால் நாம் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோம்பு. சோம்பு குடிநீர் மிக சிறந்த ஒரு அற்புதமான குடிநீர். பல வலிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் சோம்பு. ஆகையால் நாம் சோம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். துளசி இலை 10 கிராம், முடக்கொற்றான் இலை 10 கிராம், சோம்பு 5 கிராம், சுக்கு 5 கிராம், மிளகு 3 கிராம், துவரம் பருப்பு 20 கிராம், உப்பு தேவையான அளவிற்கு. முதலில் வாதவலி, கடுமையான மூட்டு வலியை நீக்குவதற்கான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் துவரம் பருப்பையும் சுக்கு துண்டையும் மற்றும் பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும். ஆகையால் துவரம் பருப்பையும் சுக்கையும் ஒன்றாக சேர்த்து வறுக்கவும். துவரம் பருப்பும் சுக்கு துண்டும் பொன்னிறமாக வறுத்து விட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத்துடன் மிளகு சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, வறுத்த துவரம் பருப்பு, வறுத்த சுக்கு துண்டு, அதோடு சேர்த்த மிளகு இவற்றை ஒன்றிரண்டாக அரைத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது கடுமையான மூட்டு வலி தீருவதற்காக துளசி சூப் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் அரைத்து எடுத்த பொடியிலிருந்து 5 கிராம்,